கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 3வது எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதா பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோடில் இவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் வந்திருப்பார் இல்லையா? இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் டயரியா இருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, 2 days ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக, நல்லா ரெஸ்ட் எடு, எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, எங்கே போகிறீங்க, இது வரைக்கும் யாரும் என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்ததில்ல, நீங்கள் தான் இவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோ போகும்போது இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அங்கிள் எங்கே போகிறீங்க, இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத, அன்னைக்கு நீ என்ன வேலை பார்த்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும், தண்ணியில் ட்ரக்ஸ் கலந்து விட்டல, இந்த மாதிரி கேவலமாக யோசிக்கிறத இதோட விட்டுடு, இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு கோவமாக வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோ ரூமை விட்டு வெளியே வந்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, உங்களோட செக்ரட்டரி இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போயிட்டியா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்போ அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. இப்போ அவகிட்ட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணையே நீ ட்ரெயின் பண்ணு, அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவளுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எப்போதும் நான் தானே பண்ணுவேன், இப்போ இதுக்காக அவகிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேலண்டாக ஒரு ஆள் வந்தால் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இல்லை எப்போதும் என்ன தானே போடுவீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கேன், எதுவும் பேசாத, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஹீரோயின் மேலே பர்சனலாக கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி வந்து ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து வச்சுட்டு போக, அந்த கான்ஃபரன்ஸில் பேச போகிறது இந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, மேடம் நீங்கள் இதை பேசக்கூடாது, இதில் உள்ள மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் எத்தனை வருஷமாக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கே நீ சொல்லி கொடுக்குறியா, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவமாக உட்காந்துட்டு இருக்க. இவ கோவமாக இருக்கதை பார்த்த உடனே, இங்கே பாருங்க சிஸ்டர், நம்ம எல்லாரும் ஒன்றா வேலை பார்க்குறோம், நமக்குள்ளே எதுக்கு சண்டை, உங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்கா, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு எதையோ கலந்து வச்சாலே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தவொன்னே ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் ஓடி போகிறா. எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாதீங்க பாஸ், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கிற மாதிரி ஆகுது. ஏண்டி இந்த தண்ணியில் என்ன தேடி நீ கலந்த, என்னை பழி வாங்குறதுக்காக தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு மேடம் உங்களுக்கு, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் இவளை நம்பாதீங்க, நான் ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடாதுன்னு தான் இவ இப்படி பண்ணியிருக்கா, இவ சரியான சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் சத்தியமாக நான் எதையும் பண்ணல அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போ, இந்த கான்ஃபரன்ஸை எப்படி முடிக்கிறதுன்ற வழியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, இந்த கான்ஃபரன்ஸை நீயே பண்ண அப்படின்னு சொல்ல, என்னது நானா, ஐயோ என்னால் முடியாதுப்பா, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ தானே இதுக்கு பொறுப்பேற்றுட்டு இருந்த, இப்போ உன்னால தான் பிரச்சனை ஆயிருக்கு, இந்த பிரச்சனை உன்னால் ஆணுச்சோ ஆகலையோ, இப்போ நீ தான் எல்லாரும் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்கடி அப்படின்னு அவ சண்டைக்கு வந்துட்டு இருக்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போய் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு வேறு வழி இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, எல்லாரும் கான்ஃபரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து, பாஸ் இப்போ என்னோட உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நானே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, டே ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா, கான்ஃபரன்ஸில் அசிங்கப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹீரோயினை பார்க்குறாங்க. இவ இவ்வளோ அழகாக வந்து நிற்கிறத பார்த்த உடனே ஹீரோ வாயை பழந்துட்டு இருக்க. அதுக்கு மேலே ஹீரோவோட ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு என்ன அழகாக இருக்கா, ஏண்டா இந்த மாதிரி அழகாக இருக்க பொண்ணுங்க உன் கூட வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குடா அப்படின்னு ஹீரோ போய் சொல்லி விட்டுறான். இது பாய் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டு இருந்தால் என்ன, இவ்வளோ அழகான பொண்ணு எப்போ வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க, டே இந்த பொண்ணு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு அப்புறம் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்கு பொறாமையாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கூட்டத்தில் இவளோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவங்க இருக்க ரிப்போர்ட்டருக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேளு, ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடி எழுந்திரிச்சு, நீங்கள் உங்களோட பாஸை செடியூஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன், இதெல்லாம் உண்மையா, உங்களோட பாஸை செடியூஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க, நான் இங்கே வந்தது ப்ராடக்டை பற்றி பேசுகிறதுக்காக
இந்த மாதிரி கேவலமான ரூமரை பரப்புனதுக்காக கண்டிப்பாக நான் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன்னா நான் செடியூஸ் பண்ணதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது. போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோயின் இந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஹீரோக்கும் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கு. இப்போ இவ அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள டீயை குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு இவ்வளோ கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஹாய், உண்மையாகவே நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் என் பாஸோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்க, ஆமாம், என்னை பற்றி எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். பாஸ் உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, உண்மையாகவே நீங்கள் வேற லெவல் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. சரி, உன்னோட ஃபோன் நம்பர் தெரியா, நம்ம 2 பேரும் வீசாட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, தாராளமாக ஆட் பண்ணலாமே அப்படின்னு இவன் நம்பரை கொடுக்க போக ஹீரோ ஃபோனை பிடுங்கிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்பர் கேட்டாங்க, அதான் கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்ல, நம்பர்லாம் தர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, நீ ஏன் என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, நான் உனக்கு 2 மடங்கு சேலரி அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னிலேருந்து அவளுக்கு சேலரி 1 லேக்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேள்விப்பட்ட உடனே இவ ஷாக் ஆகிட்டு, பாஸ் உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயின் உட்காந்து ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. பாஸ் நீங்கள் உண்மையாவா சொன்னீங்க, எனக்கு உண்மையாகவே 1 லட்சம் சம்பளமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் கை கால் புரியாமல், பாஸ் நான் உங்களுக்கு டின்னர் பார்ட்டி தரலான்னு இருக்கேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு வர ஹீரோவும் இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை ஒரு லோக்கல் கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இந்த கடையிலே நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பாஸ், இந்த கடையில் சாப்பாடு சூப்பராக இருக்கும், இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல கறியை காணுமே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். கறியா, இந்தாங்க என் கையில் உள்ள கறியை வேணால் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இவ கையை நீட்டிட்டு இருக்க. போதும் விளையாடுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா, அது இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. பார்த்தா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையாகவே இந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சாப்பிட்டுட்டு ஹீரோயினுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா போது தலைக்கேறி நான் என்னோட வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இவ பண்ணுற கூத்து எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்கே இங்கேயும் தள்ளாடிட்டு இருக்க. வந்து தலை, நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இவளை பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, என்னை விடுங்க நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தின்ன வரைக்கும் போதும், வந்து தொலைடி அப்படின்னு ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ இவளை கூட்டிட்டு வந்தவொடனே இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு, அங்கிள் எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு அங்கிள் மாதிரியா இருக்கு, எதுக்கு என்ன அங்கிள்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் தான் என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லி இவ போதையில் ஹீரோவை பிடிச்சி பெட்டில் தள்ளிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டையை அவுத்து விட்டுட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போக, அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாளாக தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பாத் ட்ரெஸ்ஸோட நின்றுட்டு இருக்க. இவ இப்போ தான் தூக்கத்துலேருந்தே முழிக்கிறா. இவ ஹீரோவை பார்த்து, ஐயோ அப்படின்னா நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட வந்துடுறான். நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நேற்று நைட்டு நான் எதுவும் வேணும்னு பண்ணல, இது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் சொல்கிறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பா இல்லையா, அப்படி கிட்ட வந்துட்டு ஹீரோ மேலே வாமிட் பண்ணிட்டு இருக்க. இவன் தான் கத்திக்கிட்டு ஓடி இருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் சொன்னவன, அப்பாடா நல்ல வேலை எதுவுமே நடக்கலை அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. நேற்று நைட்டு நிறைய குடிச்சிட்ட, எதுவுமே சாப்பிடல, இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்க, அதை சாப்பிடலான்னு பார்த்தா இவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இப்போ வேகமாக ஓடி போய் வாமிட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஹீரோக்கு ஒரே டவுட், இவ ப்ரெக்னெண்டாக இருக்காளோன்னு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனே குறுகுறுன்னு பார்த்துட்டு, லாஸ்ட் மந்த் நீ பீரியட்ஸ் ஆனி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆயிட்டேனே அப்படின்னு இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறதுல கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நேராக வந்துடுறா. எங்கே வர்றான்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கா. நம்மளோட பீரியட்ஸ் வேற வரவே இல்லையே போன மாதம், உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா இவளுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் அந்த குழந்தைய ஹீரோ வச்சிட்டு இருக்க. இவ ஆன்லைன் கிளாஸில் காலேஜ் படிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ இப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு இவ பயத்தோட உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸு தான் வராங்க. உங்களோட ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, எங்கே என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க இன்னும் வேலைக்கு வரல, நான் வேறு யாரையாவது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோ இவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வரான். இங்கே எதுக்காகடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே
எதுக்காக வந்தேனா, வேற யார பார்க்க என் அசிஸ்டண்ட்ட பார்த்து, சாரி உன்னோட அசிஸ்டண்ட்ட பார்த்து அவ கூட ஒரு கப் காஃபி குடிக்கலான்னு வந்தேன். ஆனா என்ன பண்றது, அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புனாளே அப்படின்னு சொல்ல, நீ எப்ப அவளோட நம்பர் வாங்குன அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதெல்லாம் எப்படியோ வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன வாங்கி பார்க்குறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டுருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ட குடுக்க, அத பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.